ஈரானுக்காக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பில் களமிறங்கிய ரஷ்ய உளவாளியும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக தொடரும் ஈரானின் ஆபரேஷன் ஆக்டோபஸ் தாக்குதல்களும் இந்த சைபர் தாக்குதல் மூலமாக வெளியாகி இருக்கக்கூடிய பல முக்கியமான தகவல்களும் உலகத் தலைவர்களுக்கு குறுஞ்செய்திகளை அனுப்பி சம்பவம் செய்யும் ஈரானிய மக்களும் வடக்கு காசாவின் கிழக்கு பிரதேசத்திற்குள்ளே நுழைந்திருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிலத்தினர்களும் காசா தொடர்பாக பென்குவிர் முன்வைக்கப் போகும் இன்னும் ஒரு ஆபத்தான முன்மொழிவும் பாரசீக வளைகுடா பிரதேசத்திலே ட்ரோன் சோதனைகளை மேற்கொண்ட அமெரிக்காவும் சர்வதேச அணுசக்தி நிறுவனத்தினுடைய தலைவர் ஈரானுக்கு எதிராக மேற்கொள்ளப் போகும் அடுத்த கட்ட நகர்வுகளும் ஈரானுக்கு எதிரான உச்சழுத்தங்களும் அமெரிக்காவின் F-35 போர் விமானங்களை பெற்றுக்கொள்வதற்கு விருப்பம் தெரிவித்துள்ள அடிமை கத்தாரிய தலைமைகளும் இதற்காக விற்பனை செய்யப்பட போகும் பலஸ்தீனிய காரணமும் ஷார்ம் ஷேக் பிரதேசத்திலே நெட்டன்யாகுவுக்கும் எகிப்தி அதிபர் சிசிக்கும் நடைபெறப் போகும் 60வது திருமணமும் நெட்டன்யாகுவின் திருமண நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்ட எகிப்தி அதிபரும் நெட்டன்யாகுவுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சருக்கும் எதிராக சர்வதேச நீதிமன்றம் பிடியாணையை வழங்கியிருந்தது. காசாவிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு போர்க்குற்றங்களை மேற்கொண்டுள்ளது, பலஸ்தீனிய மக்களை இனப்படுகொலை செய்துள்ளது என்பது நிரூபிக்கப்பட்டதற்கு பின்பே இந்த போர்க்குற்ற செயல்களுக்காகவும் இனப்படுகொலை தாக்குதல்களுக்காகவும் சர்வதேச நீதிமன்றம் முறையான விதத்தில் விசாரணைகளை மேற்கொண்டு நெட்டன்யாகுவுக்கும் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சருக்கும் எதிராக சர்வதேச பிடியாணையையும் வெளியிட்டிருந்தது. சர்வதேச நீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்பின் மூலமாக நெட்டன்யாகுவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பாதுகாப்பு அமைச்சரும் போர்க்குற்றவாளி என்பதும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு காசாவில் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளது என்பதும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அத்தோடு சர்வதேச நீதிமன்றம் நெட்டன்யாகுவுக்கும் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சருக்கும் எதிராக விடுத்துள்ள பிடியாணையை முழுமையாக நீக்க வேண்டும் என்றும் இந்த சர்வதேச பிடியாணை ரத்து செய்யப்பட வேண்டும் என்றும் அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் சர்வதேச நீதிமன்றத்திற்கு தொடர்ச்சியான அழுத்தங்களையும் மிரட்டல்களையும் வழங்கி வந்தன. இதற்கமைவாக 6 மாதங்களுக்கு முன்பு சர்வதேச நீதிமன்றத்திற்கு எதிரான பொருளாதார தடைகளையும் அமெரிக்கா விதித்திருந்தது. மேலும் சர்வதேச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதிகளை இலக்கு வைத்தும் பொருளாதார தடைகளை விதித்திருந்தது. இப்படியான நிலைமையில் கடந்த வாரம் அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் நெட்டன்யாகுவுக்கு எதிரான பிடியாணையை ரத்து செய்யுமாறு சர்வதேச நீதிமன்றத்தில் மேன்முறையீட்டை மேற்கொண்டிருந்தார்கள். மேலும் இந்த மேன்முறையீட்டுக்கு அமைவாக விசாரணைகளும் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. அதே நேரம் இந்த விசாரணை இறுதியில் சர்வதேச நீதிமன்றம் இந்த மேன்முறையீட்டு கோரிக்கைகளையும் நிராகரித்துள்ளது. அதாவது நெட்டன்யாகுவுக்கு எதிரான முன்னாள் பாதுகாப்பு அமைச்சருக்கு எதிரான சர்வதேச பிடியாணையை ரத்து செய்ய முடியாது என நேற்றைக்கு முன்தினம் சர்வதேச நீதிமன்றம் உத்தியோகபூர்வமாக அறிவித்தது. இதைத் தொடர்ந்து நேற்றைய தினம் அமெரிக்கா சர்வதேச நீதிமன்றத்திலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான 2 நீதிபதிகளுக்கு எதிரான உச்ச பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. நெட்டன்யாகுவுக்கு எதிரான பிடியாணையை ரத்து செய்வதற்கு மறுப்பு தெரிவித்ததன் விளைவாகவே அமெரிக்கா இந்த உச்ச பொருளாதார தடைகளையும் இவர்களுக்கு விதித்துள்ளது. மேலும் இவை தொடர்பாக நேற்றைய தினம் அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ இவ்வாறு தெரிவித்தார். சர்வதேச நீதிமன்றம் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலினுடைய இறையாண்மையை புறக்கணிக்கின்றது. சர்வதேச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகள் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் இறையாண்மையை பாதிக்கக்கூடிய தீர்ப்புகளாகும். எங்களுடைய மேன்முறையீட்டையும் சர்வதேச நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. இதனால் நாங்கள் சர்வதேச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நீதிபதிகளுக்கு எதிராக உச்ச பொருளாதார தடைகளை விதித்துள்ளோம். இனி வரக்கூடிய நாட்களில் அடுத்த கட்ட பொருளாதார தடைகளையும் சர்வதேச நீதிமன்ற நீதிபதிகளுக்கு விதிப்போம் என அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். அதாவது சர்வதேச நீதிமன்றம் சர்வதேச சட்டங்களுக்கு அமைவாக நீதியின் பக்கம் செயற்படக்கூடாது, சர்வதேச விதிமுறைகளுக்கு அமைவாக சர்வதேச நீதிமன்றம் தீர்ப்புகளை வழங்கக்கூடாது, அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் ஜியோனிச தலைவர்களுக்கும் சார்பாகவே சர்வதேச நீதிமன்றம் தீர்ப்புகளை வழங்க வேண்டும். இவ்வாறு சர்வதேச நீதிமன்றம் இந்த தீர்ப்புகளை வழங்காவிட்டால் நாங்கள் சர்வதேச நீதிமன்றத்திற்கு எதிராகவே நடவடிக்கைகளை எடுப்போம் என்பதே அமெரிக்காவினுடைய கொள்கையாகும். நாங்கள் தான் உலக அமைதியை விரும்புபவர்கள், நாங்கள் தான் சர்வதேச சட்டத்தினை மதிக்கக்கூடியவர்கள், நாங்கள் தான் ஜனநாயகத்தை கட்டியெழுப்புபவர்கள் என்று கூறக்கூடிய அமெரிக்காவினுடைய உண்மையான நிலைமை இதுதான். உண்மையில் சர்வதேச நீதிமன்றத்திற்கு எதிராகவே பொருளாதார தடைகளை விதிக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய ஏகாதிபத்தியத்தை நினைத்தால் வேடிக்கையாகவே உள்ளது. ஒட்டுமொத்த நீதியும் அமெரிக்காவுக்கு கீழாலேயே இயங்க வேண்டும் என்று இவர்கள் நினைப்பது அருவருப்பான விடயமாகவே இருக்கின்றது. மேலும் அமெரிக்காவுடைய இந்த கொள்கைகளும் செயற்பாடுகளும் சர்வதேச சட்டத்தை மீறக்கூடியது என்பதனையும் யாரும் ஏற்றுக்கொள்வதும் இல்லை. இதுதான் மேற்குலகத்தின் போலியான ஜனநாயகமாகும்.
அடுத்து எகிப்துக்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கும் இடையில் மிகப்பெரிய எரிவாயு ஒப்பந்தம் நடைபெறப் போகின்றது என்பது தொடர்பாகவும் இந்த எரிவாயு ஒப்பந்தத்திற்கு அமைவாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கும் எகிப்துக்கும் இடையில் சில பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட போவது தொடர்பாகவும் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பே காணொளிகளில் குறிப்பிட்டிருந்தேன். காசாவுக்கான டொனால்ட் ட்ரம்பினுடைய ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டால் எகிப்துக்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கும் இடையில் இந்த எரிவாயு ஒப்பந்தம் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் என்பதனையும் டொனால்ட் ட்ரம்பினுடைய ஒப்பந்தத்திற்கு ஹமாஸை சம்மதி வைப்பதன் மூலமாக எகிப்துக்கு இந்த எரிவாயு ஒப்பந்தத்தினை இலகுவாக முடிக்க முடியும் என்பதனையும் 3 மாதங்களுக்கு முன்பே குறிப்பிட்டிருந்தேன். எனவே தற்போது எகிப்துக்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கும் இடையில் $35 பில்லியன் பெறுமதி அளவிலான எரிவாயு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளது. இந்த எரிவாயு ஒப்பந்தத்தினை எகிப்தோடு முடிப்பதற்கான விருப்பத்தினையும் நெட்டன்யாஹூ தெரிவித்துள்ளார். அத்தோடு இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு எகிப்துக்கு வழங்கப் போகும் எரிவாயு பலஸ்தீனிய மக்களுக்கு சொந்தமான எரிவாயுவாகும். காசாவின் மேற்கு கடற்பரப்பில் இருக்கக்கூடிய லெவியதன் எரிவாயு தளத்திலிருந்தே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு அதிகளவான எரிவாயுக்களை பெற்று வருகின்றது. மேலும் இதன் மூலமாகவே எகிப்துக்கு தேவையான எரிவாயுக்களையும் குறைந்த விலையில் வழங்கப் போகின்றது. பலஸ்தீனிய மக்களுக்கு சொந்தமான இந்த இயற்கை எரிவாயு வளங்களை பயன்படுத்திய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் எகிப்தும் அதிகளவான லாபங்களை அடைந்து கொள்ளப் போகின்றன. அத்தோடு காசாவுக்கான டொனால்ட் ட்ரம்பினுடைய ஒப்பந்தம் நடைமுறைப்படுத்தப்பட்டால் இந்த ஒப்பந்தத்தினை ஹமாஸ் முழுமையாக ஏற்றுக்கொண்டால் எகிப்துக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான எரிவாயு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படும் என்கின்ற உறுதிமொழிகளை 3 மாதங்களுக்கு முன்பே டொனால்ட் ட்ரம்ப் எகிப்திய தலைமைகளுக்கு வழங்கியிருந்தார். எனவே இதற்கமைவாகவே எகிப்திய அடிமைகளும் துருக்கி அடிமைகளோடும் கத்தாரி அடிமைகளோடும் ஒன்றிணைந்து ஹமாஸுக்கான உச்சழுத்தங்களையும் வழங்கியிருந்தது. எனவே தற்போது டொனால்ட் ட்ரம்பினுடைய முதலாவது கட்டம் நிறைவடைந்திருக்கக்கூடிய நிலைமையில் எகிப்துக்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கும் இடையிலான எரிவாயு ஒப்பந்தத்தினை முடிப்பதற்கான வேலை திட்டங்களையும் அமெரிக்கா ஆரம்பித்துள்ளது. மேலும் இதற்கமைவாக கடந்த மாதமே எகிப்தோடு எரிவாயு ஒப்பந்தங்களை முடிப்பதற்கான வேலை திட்டங்களை ஆரம்பிக்குமாறு டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். இதன்போது நெட்டன்யாஹூ குறித்த ஒப்பந்தத்தினை முடிப்பதற்காக இன்னும் சில நிபந்தனைகளையும் விதித்தார். எங்களுடைய இந்த நிபந்தனைகளுக்கு எகிப்து முழுமையாக கட்டுப்படுமாக இருந்தால், இந்த நிபந்தனைகளை முழுமையாக ஏற்றுக்கொள்ளுமாக இருந்தால் நாங்கள் அவசரமாக எகிப்தோடு எரிவாயு ஒப்பந்தத்தினை முடிப்போம் என்று நெட்டன்யாஹூ டொனால்ட் ட்ரம்பிடமும் தெரிவித்திருந்தார். இதற்கமைவாகவே கடந்த 1 மாதமாக 3 தரப்பினருக்கும் இடையில் பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. மேலும் இதற்கமைவாகவே நேற்றைக்கு முன்தினம் குறித்த ஒப்பந்தத்தினை முடிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என நெட்டன்யாஹூ தெரிவித்தார். அது மட்டுமல்லாமல் குறித்த ஒப்பந்தம் தொடர்பாக நெட்டன்யாஹூ ஊடகங்களிடம் இவ்வாறு தெரிவித்தார். நாங்கள் இந்த எரிவாயு ஒப்பந்தத்தினை எகிப்தோடு முடிப்பதற்கு பிரதான காரணம் எங்களுடைய நிபந்தனைகளை எகிப்து முழுமையாக ஏற்றுக்கொண்டமையே. இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு நலன்களை எகிப்து உறுதி செய்துள்ளது. இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு நலன்களோடு தொடர்பு பட்டிருக்கக்கூடிய எங்களுடைய நிபந்தனைகளை எகிப்து ஏற்றுக்கொண்டுள்ளது. இதனாலேயே இந்த எரிவாயு ஒப்பந்தத்தினை முடிப்பதற்கு நான் சம்மதத்தினை வழங்கியுள்ளேன். மேலும் இந்த எரிவாயு ஒப்பந்தத்தின் மூலமாக நாங்கள் சில பாதுகாப்பு நலன்களையும் அடைந்து கொள்ளப் போகின்றோம். இவை தொடர்பாக தற்போது என்னால் கூற முடியாது. ஆனால் விரைவில் இவை தொடர்பாக அனைவரும் தெளிவாக புரிந்து கொள்வீர்கள் என நெட்டன்யாஹூ தெரிவித்துள்ளார். எனவே நெட்டன்யாஹுவின் எல்லா நிபந்தனைகளையும் எகிப்திய அடிமை ஏற்றுக்கொண்டதன் விளைவாகவே நெட்டன்யாஹூ இந்த ஒப்பந்தத்திற்கு சம்மதத்தினை வழங்கியுள்ளார். மேலும் இந்த ஒப்பந்தத்திற்கு அமைவாக நெட்டன்யாஹூ கூறக்கூடிய அனைத்து விடயங்களையும் எகிப்திய அடிமை தலைவர் மேற்கொள்வார். காசாவிலே ஹமாஸை நிராயுதபாணியாக்குதல், ஹமாஸையும் ஏனைய எதிர்ப்பு குழுக்களையும் முழுமையாக காசாவில் முடக்குதல், காசாவினுடைய நிர்வாகத்தினை ஹமாஸிடமிருந்து முழுமையாக நீக்குதல், காசாவிற்குள்ளே இருக்கக்கூடிய ஹமாஸின் தலைவர்களை நாடு கடத்துதல், தன்னிச்சையாக காசாவை விட்டு வெளியேற விரும்பக்கூடிய பலஸ்தீனியர்களை ரஃபா கடவை பிரதேசத்தினூடாக வெளியேற்றுதல், காசாவை விட்டு பலஸ்தீனிய மக்களை வெளியேற்றுவதற்கான எல்லாவிதமான வேலை திட்டங்களிலும் இஸ்ரேலுக்கு முழுமையான ஆதரவை வழங்குதல், சினாய் பிரதேசத்திலே எகிப்திய இராணுவத்தினுடைய இருப்புகளை குறைத்தல், ரஃபா கடவை பிரதேசத்தினூடாக மேற்கொள்ளப்படும் ஹமாஸின் ஆயுத பரிமாற்றங்களை முழுமையாக முடக்குதல், காசாவினுடைய முற்றுகையை மேம்படுத்துவதற்கான அனைத்து விதமான வேலை திட்டங்களையும் மேற்கொள்ளுதல், டொனால்ட் ட்ரம்பின் 2ஆம் கட்ட திட்டத்திற்கு ஹமாஸை சம்மதிக்க வைத்து ஹமாஸினுடைய ஆயுதங்களை முழுமையாக கைப்பற்றுவதற்கான வேலை திட்டங்களை மேற்கொள்ளுதல், எதிர்ப்பற்றுக்களையும் பலஸ்தீனிய காரணத்தையும் முழுமையாக குழி தோண்டி புதைப்பதற்கான எல்லாவிதமான ஆதரவையும் வழங்குதல் என்கின்ற நிபந்தனைகளையே நெட்டன்யாஹூ எகிப்திய அடிமை தலைவர் சிசிக்கு வழங்கியிருப்பார். இன்னும் 1 மாதத்திற்கு பிறகோ அல்லது 2 மாதங்களுக்கு பிறகோ சர்வதேச ஊடகங்களே இந்த நிபந்தனைகளை வெளியிடுவார்கள். இஸ்ரேலுக்கும் எகிப்துக்கும் இடையிலே நடைபெறப் போகும் எரிவாயு ஒப்பந்தத்தின் மூலமாக இவர்கள் எவ்வாறான பாதுகாப்பு ஒப்பந்தங்களை மேற்கொண்டுள்ளார்கள் என்கின்ற ரகசியங்கள் அனைத்தும் இன்னும் 2-3 மாதங்களுக்குள்ளே வெளியாகிவிடும். அவ்வாறு வெளியாகக்கூடிய தகவல்களில் இந்த நிபந்தனைகள் தான் இருக்கப் போகின்றன.
அத்தோடு வருகின்ற 29ஆம் திகதி நெட்டன்யாஹு அமெரிக்காவுக்கு விஜயம் செய்கின்றார். 27ஆம் திகதி எகிப்தி அதிபர் சிசியும் அமெரிக்காவுக்கு விஜயம் செய்கின்றார். மேலும் அமெரிக்காவிலே டொனால்ட் ட்ரம்பினுடைய தலைமையில் நெட்டன்யாஹுவுக்கும் சிசிக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகளும் கலந்துரையாடல்களும் நடைபெறப் போகின்றன. இதைத் தொடர்ந்து ஷார்ம் எல் ஷேக் பிரதேசத்திலே நெட்டன்யாஹுவுக்கும் சிசிக்கும் இடையிலான 60வது திருமணம் நடைபெறும். அதாவது காசா தொடர்பான டொனால்ட் ட்ரம்பினுடைய ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்ட அதே ஷார்ம் எல் ஷேக் பிரதேசத்தில் தான் நெட்டன்யாஹுவுக்கும் எகிப்தி அதிபருக்கும் இடையிலான எரிவாயு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படும். மேலும் இதன் மூலமாக எகிப்துக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் இடையிலான அடுத்த கட்ட உறவுகளும் வலுப்படுத்தப்படும். அடுத்து அடிமை துருக்கியின் துரோகி அர்துகான் F-35 போர் விமானங்களை பெற்றுக் கொள்வதற்காகவும் இன்னும் சில முக்கியமான ஆயுத ஒப்பந்தங்களை மேற்கொள்வதற்காகவும் டொனால்ட் ட்ரம்பினுடைய ஒப்பந்தத்திற்கு ஹமாஸை சம்மதிக்க வைப்பதற்கான உச்சழுத்தங்களை வழங்கியிருந்தார். அதாவது டொனால்ட் ட்ரம்பினுடைய ஒப்பந்தத்திற்கு ஹமாஸை சம்மதிக்க வைப்பதற்கு டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் ஒவ்வொரு அடிமை மத்தியஸ்தர்களுக்கும் சலுகைகளையும் வாய்ப்புகளையும் வழங்கியுள்ளது. நீங்கள் ஹமாஸை சம்மதிக்க வைப்பதன் மூலமாக நாங்கள் உங்களுக்கு இவற்றை செய்து தருகின்றோம் என உறுதியளித்துள்ளது. இதற்கமை தான் எகிப்தி அடிமையும் துருக்கிய துரோகி அர்துகானும் கத்தாரி அடிமைகளும் காய் நகர்த்தல்களை மேற்கொண்டிருந்தார்கள். மேலும் இதற்கமைவாக தற்போது கத்தாரி அடிமைக்கான சலுகைகளும் அம்பலப்படுத்தப்பட்டுள்ளன. அதாவது அமெரிக்காவின் F-35 போர் விமானங்களை பெற்றுக் கொள்வதற்கு கத்தாரும் தயாராக இருப்பதாக கத்தாரி அடிமைகள் அறிவித்துள்ளார்கள். அமெரிக்காவுடன் மேற்கொண்டிருக்கக்கூடிய பாதுகாப்பு ஒப்பந்தங்களுக்கு அமைவாக FBI உடன் மேற்கொண்டிருக்கக்கூடிய பாதுகாப்பு ஒப்பந்தங்களுக்கு அமைவாக அமெரிக்காவிடமிருந்து F-35 போர் விமானங்களை பெற்றுக் கொள்வதற்கும் கத்தார் தயாராக வருவதாகவே தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஒருவேளை டொனால்ட் ட்ரம்பினுடைய இரண்டாம் கட்ட திட்டத்திற்கு ஹமாஸினை சம்மதிக்க வைத்தால், ஹமாஸை நிராயுதபாணியாக்குவதற்கான உச்சழுத்தங்களை வழங்கினால் நாங்கள் F-35 போர் விமானங்களை தருகின்றோம் என்றும் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் அடிமை கத்தாரிய தலைவர்களுக்கு உறுதியளித்திருக்கலாம். ஹமாஸினுடைய தலைமைகள் கத்தாரில் இருப்பதன் காரணத்தினால் இவற்றை பயன்படுத்தி டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் இந்த வியாபாரங்களையும் முடித்திருக்கலாம். எனவே இந்த அரபு அடிமைகளும் துரோகி அர்துகானும் மத்தியஸ்தர்கள் என்கின்ற பெயரில் பலஸ்தீனிய மக்களையும் பலஸ்தீனிய போராளிகளையும் பலஸ்தீனிய காரணத்தையும் வைத்து அமெரிக்காவோடு வியாபாரம் செய்துள்ளார்கள். தங்களுடைய சொந்த லாபங்களை அடைந்து கொள்வதற்காகவும் சொந்த திட்டங்களை செயற்படுத்திக் கொள்வதற்காகவும் பலஸ்தீனிய மக்களையும் பலஸ்தீனிய காரணத்தையும் விலை பேசி விற்றுள்ளார்கள். அத்தோடு அடிமைகளுடைய இந்த செயற்பாடுகளுக்காக பலஸ்தீனிய மக்களுக்கு இவர்கள் செய்திருக்கக்கூடிய துரோகத்திற்காக நிச்சயமாக இவர்கள் தண்டனைகளை அனுபவிப்பார்கள். இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால் இந்த அடிமைகளும் துரோகிகளும் அமெரிக்காவுடன் ஆக்கிரமிப்பாளர்களுடன் ஒன்றிணைந்திருப்பதே இந்த அடிமைகளுடைய துரோகிகளுடைய அழிவை உறுதிப்படுத்துகின்றன. அமெரிக்காவினுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரமும் வீழ்ச்சி அடையும் சந்தர்ப்பத்தில் இந்த அடிமைகளுடைய துரோகிகளுடைய பொருளாதாரங்களும் முழுமையாக வீழ்ச்சி அடைந்துவிடும். அதாவது எதிரிகளும் துரோகிகளும் ஒன்றிணைந்திருப்பது, நண்பர்களாக மாறியிருப்பது ஒரே குழியில் அனைவரும் வீழ்வதற்குத்தான். ஹிஸ்புல்லா இராணுவத்தினை நிராயுதபாணியாக்குவதற்கான லெபனானி அரசு இராணுவத்தின் தலைமை அதிகாரிக்கு உச்சழுத்தங்களை வழங்குவதற்கான ஆரம்ப கட்ட பேச்சுவார்த்தைகள் பிரான்சில் ஆரம்பமாக இருந்தன. பிரான்ஸ் மற்றும் சவுதி அரேபியா ஒருங்கிணைந்து இந்த ஆரம்ப கட்ட பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டிருந்தன. இதைத் தொடர்ந்து அடுத்த கட்ட மாநாட்டை வருகின்ற பிப்ரவரி மாதம் நடத்துவதற்கு பிரான்சும் சவுதி அரேபியாவும் அமெரிக்காவும் விருப்பத்தினை தெரிவித்துள்ளன. உண்மையிலேயே இந்த பேச்சுவார்த்தைகளை இந்த மாதமே முடித்து ஹிஸ்புல்லா இராணுவத்தினை நிராயுதபாணியாக்குவதற்கான முடிவுகளை எடுக்க வேண்டும் என்று பிரான்சும் அமெரிக்காவும் சவுதி அரேபியாவும் விரும்பியிருந்தது. மேலும் இதற்காக லெபனானி அரசு இராணுவத்தினுடைய தலைமை அதிகாரிக்கு உச்சழுத்தங்களை வழங்கி வந்தார்கள். இருப்பினும் ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு மறைமுகமான ஆதரவை வழங்கக்கூடிய லெபனானி அரசு இராணுவத்தினுடைய தலைமை அதிகாரி நேற்றைய தினம் நடைபெற்ற ஆரம்பகட்ட பேச்சுவார்த்தைகளில் சரியான பதில்களை வழங்கவில்லை. மேலும் இந்த பேச்சுவார்த்தைகளை வேண்டுமென்றே நீடிப்பு செய்ய வேண்டும் என்பதற்காக லெபனானி அரசு இராணுவ தலைமை அதிகாரி சில முன்னெடுப்புகளையும் மேற்கொண்டுள்ளார். இதன் விளைவினாலேயே தற்போது ஹிஸ்புல்லா இராணுவத்தினை நிராயுதபாணியாக்குவதற்கான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் பிப்ரவரி மாதம் வரையில் ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு லெபனானி அரசு இராணுவத்தினுடைய தலைமை அதிகாரி ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு சார்பாக செயற்படுகின்றார். இதனால் அவரை அவசரமாக பதவி நீக்குமாறு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் அமெரிக்காவும் தொடர்ச்சியான அழுத்தங்களை லெபனானி அரசாங்கத்திற்கும் வழங்கி வருகின்றது. அடுத்து 12 நாள் போருக்கு முன்பு ஈரானுக்கு எதிராக எவ்வாறான சர்வதேச பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டதோ, ஈரானுக்கு எதிரான தீர்மானங்கள் எவ்வாறு நிறைவேற்றப்பட்டதோ, சர்வதேச ஊடகங்கள் மூலமாக எவ்வாறான தூண்டல்கள் மேற்கொள்ளப்பட்டதோ, அதே போன்ற பிரச்சாரங்களும் தூண்டல்களும் வேலை திட்டங்களும் தற்போது மும்முரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதிலும் குறிப்பாக ஈரானிய அணுசக்தி தளங்களை இலக்கு வைத்து அமெரிக்கா தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு சர்வதேச அணுசக்தி நிறுவனத்தினுடைய தலைவர் குரோசியின் அறிக்கைகளே மிக முக்கியமான காரணமாக அமைந்திருந்தன.
இப்படியான நிலைமையிலேயே தற்போது சர்வதேச அணுசக்தி நிறுவனத்தினுடைய தலைவர் குரோசி ஈரானுக்கு எதிரான தொடர்ச்சியான அறிக்கைகளை வெளியிட்டு வருகின்றார். மேலும் தற்போது ரஃபேல் குரோசி ஈரானுக்கு எதிராக இன்னும் ஒரு புதிய முன்மொழிவை முன்வைக்கப் போவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதாவது ஈரானிடம் இருக்கக்கூடிய 400 கிலோகிராம் செறிவூற்றப்பட்ட யுரேனியத்தினை முழுமையாக கைப்பற்றுவதற்கான புதிய முன்மொழிவு ஒன்றை சர்வதேச அணுசக்தி நிறுவனத்தினுடைய தலைவர் ரஃபேல் குரோசி வியன்னாவில் நடைபெறப் போகும் அடுத்த மாநாட்டிலே முன்வைக்கப் போவதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இந்த முன்மொழிவானது நிறைவேற்றப்படுமாக இருந்தால் ஈரான் அதனிடம் இருக்கக்கூடிய 400 கிலோகிராம் செறிவூற்றப்பட்ட யுரேனியத்தினை சர்வதேச அணுசக்தி நிறுவனத்திடம் ஒப்படைத்து விட வேண்டும். இல்லாவிட்டால் ஈரானுக்கு எதிரான கடுமையான முடிவுகளும் தீர்மானங்களும் நிறைவேற்றப்படும். அது மட்டுமல்லாமல் இந்த முன்மொழிவு முன்வைக்கப்படுவதற்கு முக்கிய காரணமாக ஈரானிடம் இருக்கக்கூடிய 400 கிலோகிராம் செறிவூற்றப்பட்ட யுரேனியம் ஒட்டுமொத்த உலகுக்கும் மிகப்பெரிய ஆபத்தாக மாறப்போகின்றது என்பதனையும் சர்வதேச அணுசக்தி நிறுவனத்தினுடைய தலைவர் முன்வைத்துள்ளார். எனவே பெரும்பாலும் குறித்த தீர்மானம் நிறைவேற்றப்படத்தான் போகின்றது. மேலும் இந்த தீர்மானத்தினை ஒரு பொழுதும் ஈரான் ஏற்றுக்கொள்ளப் போவதும் இல்லை. எனவே இதனை பயன்படுத்தி அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட போரையும் ஆரம்பிக்கலாம். இதற்கான வேலை திட்டங்களையும் பிரச்சாரங்களையுமே அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் மேற்கொண்டு வருகின்றன. அடுத்து ஈரானின் ஷஹீத் 136 தாக்குதல் ட்ரோன்களை கொப்பி செய்து பிரதி செய்து அமெரிக்கா லூகாஸ் தாக்குதல் ட்ரோன்களை உருவாக்கி இருந்தது. குறித்த ட்ரோன் தொடர்பாக முன்னைய காணொளிகளில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். மேலும் நேற்றைய தினம் அமெரிக்கா பாரசீக வளைகுடா பிரதேசத்தில் அமெரிக்க போர்க்கப்பலில் இருந்து இந்த லூகாஸ் ட்ரோனை சோதனை செய்துள்ளது. ஈரானுக்கு எதிராக எச்சரிக்கைகளை வெளியிடும் நோக்கத்தோடுமே அமெரிக்கா இந்த ட்ரோன்களை சோதனை செய்துள்ளது. அத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் ஷின்பெட் உளவு பிரிவானது அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தது. மேலும் குறித்த அறிக்கையில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. 30 வயதுடைய ரஷ்ய குடிமகன் ஒருவர் தொழிலுக்காக இஸ்ரேலுக்குள்ளே நுழைந்துள்ளார். மேலும் இவர் இஸ்ரேலில் தொழில் புரிந்து கொண்டு ஈரானுக்காக உளவு பார்த்துள்ளார். இவர் ஈரானுக்கு தேவையான அதிகளவான உளவு தகவல்களை வழங்கியுள்ளார். இஸ்ரேலினுடைய இராணுவ தளங்கள் மற்றும் மிக முக்கியமான உள்கட்டமைப்புகள் தொடர்பான அனைத்து புகைப்படங்களையும் காணொளிகளையும் இவர் ஈரானுக்கு முழுமையாக வழங்கியுள்ளார். தற்போது இவை அனைத்தும் உறுதி செய்யப்பட்டுள்ளது என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் ஷின்பெட் உளவு பிரிவானது குறித்த அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இதே போன்றுதான் கடந்த மாதமும் ஈரானுக்காக உளவு பார்த்ததற்காக 4 பேர் கைது செய்யப்பட்டார்கள். இவர்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு குடியுரிமையை பெற்றவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். அடுத்து ஈரானிய ஹேக்கர்ஸ் குழுவான ஹெந்தலா ஹேக்கர்ஸ் குழுவின் ஆபரேஷன் ஆக்டோபஸ் என்கின்ற சைபர் தாக்குதல் தொடர்பாக நேற்றைய காணொளியில் குறிப்பிட்டிருந்தேன். மேலும் குறித்த ஹேக்கர்ஸ் குழுவானது தற்போது பல்வேறுபட்ட தகவல்களை வெளிப்படுத்தி வருகின்றது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் முன்னாள் பிரதமர் நஃப்டாலி பெனட்டின் தொலைபேசி மற்றும் இலத்திரனியல் உபகரணங்கள் ஹேக்கிங் செய்யப்பட்டு அதில் இருக்கக்கூடிய பல புகைப்படங்கள், காணொளிகள் மற்றும் முக்கியமான தகவல்கள், கலந்துரையாடல்கள், தொலைபேசி இலக்கங்கள் என்பன வெளியிடப்பட்டுள்ளன. கிட்டத்தட்ட 100க்கும் அதிகமான பல முக்கியமான தகவல்களை ஹெந்தலா ஹேக்கர்ஸ் குழுக்கள் தற்போது வெளியிட்டுள்ளார்கள். இதிலே பல உலக நாட்டு தலைவர்களின் தொலைபேசி இலக்கங்களும், இஸ்ரேலோடு ஒன்றிணைந்து ஈரானுக்கு எதிராக செயற்படக்கூடிய பல முக்கியமான தலைவர்களுடைய தொலைபேசி இலக்கங்களும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் சர்வதேச அணுசக்தி நிறுவனத்தினுடைய தலைவர் ரஃபேல் குரோசிக்கும் இடையிலான தொடர்புகளும் அம்பலப்படுத்தப்பட்டுள்ளன. அது மட்டுமல்லாமல் இவருடைய தொலைபேசி இலக்கங்களும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. இதைத் தொடர்ந்து ஈரானிய மக்கள் ரஃபேல் குரோசியினுடைய தொலைபேசி இலக்கத்திற்கு குறுஞ்செய்திகளையும் அனுப்பியுள்ளார்கள். ஈரானுக்கு எதிராக செயற்படுவதற்கு மிரட்டல்களையும் வெளியிட்டுள்ளார்கள். இதே போன்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பிரதமரோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய பல அரபு அடிமை தலைவர்களும் அம்பலப்படுத்தப்பட்டுள்ளார்கள். இவர்களுடைய தொலைபேசி இலக்கங்களும் தொலைபேசி உரையாடல்களும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் ஈரானிய மக்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய அம்பலப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய பல தொலைபேசி இலக்கங்களுக்கு குறுஞ்செய்திகள் மூலமாக மிரட்டல்களையும் வெளியிட்டு வருகின்றார்கள். இவ்வாறான மிரட்டல்களை ஈரானிய மக்களே சமூக ஊடக வலைத்தளங்களிலும் பதிவிட்டு வருகின்றார்கள். அத்தோடு ஈரானிய ஹேக்கர்ஸ் குழுக்களினால் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய இந்த சைபர் தாக்குதல் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தேசிய பாதுகாப்பிற்கு மிகப்பெரிய சிக்கல்களை ஏற்படுத்தி இருப்பதாகவும் இந்த சைபர் தாக்குதலை முறியடிக்க முடியாத நிலைமை ஏற்பட்டிருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன. அடுத்து காசாவிலே பலஸ்தீனிய மக்கள் வெள்ளத்தினாலும் பட்டினியினாலும் கொடூரங்களை அனுபவித்து வருகின்றார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவமும் காசாவிற்குள்ளே தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. நேற்று மாலை மஞ்சள் எல்லை பிரதேசத்திற்கு அருகாமையில் சென்று கொண்டிருந்த ஒரு பலஸ்தீனிய குடும்பத்தை இலக்கு வைத்து வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இந்த தாக்குதலிலே ஒரே குடும்பத்தை சேர்ந்த 5க்கும் அதிகமானோர் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். அடுத்து நேற்று மாலை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிலத்திடர்கள் வடக்கு காசாவின் கிழக்கு எல்லை பிரதேசத்தினூடாக நுழைந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கொடியை
கோரிக்கையையும் நிலைநிறுத்தியுள்ளார்கள். மேலும் குறித்த பிரதேசங்களிலே நாங்கள் குடியேற்றங்களை அமைக்கப் போவதாகவும் தெரிவித்துள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வலதுசாரி அமைச்சரான பென்குவிர் காசா தொடர்பான ஆபத்தான முன்மொழிவு ஒன்றையும் முன்வைத்துள்ளார். அதாவது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கட்டுப்படுத்தக்கூடிய காசாவின் கிழக்கு பிரதேசங்களில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு குடியேற்றங்களை அமைப்பதற்கான முன்மொழிவுகளை முன்வைக்கப் போகின்றார். கிட்டத்தட்ட 500க்கும் அதிகமான இஸ்ரேலிய குடியேற்றங்களை காசாவின் கிழக்கு எல்லை பிரதேசங்களில் அமைப்பதற்கான முன்மொழிவுகளையே முன்வைக்கப் போகின்றார். சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கட்டுப்படுத்தக்கூடிய காசாவின் மஞ்சள் நிற பிரதேசங்களில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சட்டவிரோத குடியேற்றங்களை அமைப்பதற்கான வேலை திட்டங்களையே மேற்கொண்டு வருகின்றார்கள். எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.